بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تقولن لشيء إني فاعل ذلك غدا إلا أن يشاء الله. واذكر ربك إذا نسيت وقل عسى أن يهديني ربي لأقرب من هذا رشدا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: اتقوا النار ولو بشق تمرة أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் தனித்தவன், இணை துணையற்றவன், யாரின் பாலும் தேவையற்றவன். அந்த அல்லாஹுவை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை, அந்த அல்லாஹ் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக ஒப்பாக அவன் போல் யாருமே கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அந்த அல்லாஹ்வால் இவ்வுலகிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரை வரக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ் என்றென்றும் அவனுடைய மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் சொரிந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறு எமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த விடயங்களை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்பதாக தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அந்த விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக அடியேனுக்கும் பின்னால் உங்களுக்கும் வஸியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் இயக்கக்கூடியவன் அல்லாஹு தஆலா மாத்திரம்தான். உலகத்தில் எந்த ஒன்றும் தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, உலகத்தில் எந்த ஒன்றும் இயற்கையாக நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒன்று உலகத்தில் கிடையாது. அனைத்தையும் செய்யக்கூடியவன் அல்லாஹ் தஆலா மாத்திரம்தான். இயற்கை என்பது கிடையாது. வானம் பூமிகள் தானாக உருவாகவில்லை. வானத்தை பூமியை படைத்தவன் அல்லாஹ். அல்லாஹுல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமிகளை படைத்தவன் அல்லாஹ். படைத்து விட்டு வானத்திடத்திலும் பூமியிடத்திலும் அல்லாஹ் சொன்னான், இத்தியா தௌஅன் அவ் கர்ஹா. வானமே, பூமியே, நீ விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ்விடத்தில் வா என்று அல்லாஹ் சொன்னான். அந்த நேரத்தில் வானமும் பூமியும் சொன்னது, அதைனா தாயிஈன். யா அல்லாஹ், எப்படி உன்னிடத்தில் நாங்கள் விரும்பாமல் வருவது, உன்னிடத்தில் வழிபட்டு நாங்கள் வருகிறோம் யா அல்லாஹ் என்று சொல்லி வானமும் பூமியும் அல்லாஹ்விடத்தில் அடிபணிந்து வந்து பேசியது. சகோதரரே, உலகத்தில் மேகத்திலிருந்து மழை பொழிகிறது, அது இயற்கையாக பொழியவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், அன்னா ஸபப்னல் மாஅ ஸப்பா. நாங்கள் தான் வானத்திலிருந்து தண்ணீரை கொட்டுகிறோம். மழையை பொழிய வைப்பது யார்? அல்லாஹ் தான் பொழிய வைத்துக் கொண்டிருக்கிறான். தானாக மழை பொழியவில்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஆட்சியை கொடுப்பது யார்? அல்லாஹ் தான் ஆட்சியை கொடுக்கிறான். துத்தில் முல்க மன் தஷா. அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான். வதன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா. அல்லாஹ் நாடியவர்களிடத்திலிருந்து அல்லாஹ் ஆட்சியை பறிக்கிறான். நாங்கள் ஆட்சியை கொடுப்பதும் இல்லை, நாங்கள் ஆட்சியை எடுப்பதும் இல்லை. அல்லாஹ் தான் ஆட்சியை கொடுக்கிறான். அல்லாஹ் யாரிடத்திலிருந்து ஆட்சியை பறிக்க விரும்புகிறானோ அந்த மனிதர்களிடத்திலிருந்து அல்லாஹ் ஆட்சியை பறிக்கிறான். கண்ணியத்தை நாங்கள் கொடுப்பது கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், துஇஸ்ஸு மன் தஷா.
அல்லாஹ் யாருக்கு கண்ணியத்தை கொடுக்க நாடுகிறானோ அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ் யாரை கேவலப்படுத்த நாடுகிறானோ அல்லாஹ் நாடியவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்துவான். முழு உலகமும் சேர்ந்து ஒரு மனிதனை கண்ணியப்படுத்த நாடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் ஒரு மனிதனை கேவலப்படுத்த நாடிவிட்டான் என்றால் சகோதரர்களே, அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும். அல்லாஹ் கேவலப்படுத்தி தான் தீருவான். என்ன சொல்ல வருகிறோம் என்றால், முழு உலகத்துடைய அனைத்து விடயங்களும், முழு உலகத்துடைய கண்ட்ரோலும் அல்லாஹுடைய கையில் தான் இருக்கிறது. அல்லாஹ் நாடியதை செய்யக்கூடியவன். அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாஹ்வுக்கு தெரியாமல், வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுக்கு தெரியாமல் கீழே விழாது. வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், கடலில் நடக்கக்கூடிய விடயத்தையும் அறிந்தவன் அல்லாஹ், தரையில் நடக்கக்கூடிய விடயத்தையும் அறிந்தவன் அல்லாஹ். உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் அல்லாஹுடைய அறிவின் அடிப்படையில், அல்லாஹுடைய ஏற்பாட்டில் தான் நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. இப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு விடயங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய விடயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ் நாடியது தான் நடக்கும். அல்லாஹ் இதை எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். அடியார்களுடைய உள்ளத்தில் என்னுடைய நம்பிக்கை வர வேண்டும், நான் நாடியது தான் நடக்கும் என்ற அந்த உறுதியான ஈமான், அந்த நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இதே எதிர்பார்ப்பை அல்லாஹ் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் அல்லாஹ் எதிர்பார்த்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் நபி என்று வாதாடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில், தஅவத்துடைய பிரச்சாரத்தை மக்களிடத்தில் எத்தி வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், மக்கத்து குறைஷிகளிடத்தில் சில யகூதிகள் கூப்பிட்டு சொன்னார்கள், இப்படித்தான் உங்களிடத்தில் முஹம்மது என்ற ஒருவர் வந்து நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உண்மையான நபியாக இருந்தால் நாங்கள் 3 கேள்விகளை அவர்களிடத்தில் கேளுங்கள், நாங்கள் சொல்லித் தருகிறோம் அந்த கேள்விகளை. அந்த கேள்விகளுக்கு அந்த முஹம்மது என்ற அந்த மனிதர் பதில் சொல்லிவிட்டால் அவர் உண்மையிலே நபிதான். அப்படி அவர் பதில் சொல்லவில்லை என்றால் அவர் நபி கிடையாது, அவர் ஒரு பொய்யன் என்பதாக அந்த யகூதிகள் சொன்னார்கள். மக்கத்து முஷ்ரிக்கீன்களிடத்தில், நீங்கள் போய் அந்த மனிதனிடத்தில் போய் கேளுங்கள். முதலாவது கேள்வி, தவ்வாஃபுல் அர்த், உலகத்தை சுத்தக்கூடிய அரசன் துல்கர்னைனை பற்றி அவர்களிடத்தில் கேளுங்கள். இரண்டாவதாக கேளுங்கள், ரூஹ் என்றால் என்னவென்று கேளுங்கள். மூணாவதாக கேளுங்கள் அவர்களிடத்தில் அஸ்ஹாபுல் கஹ்ஃப், குகைவாசிகளுடைய சம்பவத்தை பற்றி அவர்களிடத்தில் கேளுங்கள். இந்த 3 கேள்விக்கும் அவர் பதில் சொல்லிவிட்டால் அவர் உண்மையிலேயே அல்லாஹுடைய நபிதான், எந்தவித சந்தேகமும் கிடையாது என்பதாக யகூதிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த 3 கேள்விகளையும் கேட்டு அனுப்புகிறார்கள். மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் 3 கேள்விகளையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். வந்து கேட்டார்கள், நீங்கள் உண்மையான நபியாக இருந்தால் 3 கேள்விகளுக்கு எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். முதலாவது கேள்வி, நீங்கள் துல்கர்னைன் என்பவர் யார் என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும். இரண்டாவது, ரூஹ் என்றால் என்னவென்று சொல்ல வேண்டும். மூன்றாவது, குகைவாசிகளுடைய சம்பவத்தை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அந்த மக்கள் சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த வாய்க்கு சொன்னார்கள், சஅக்பிருக்கும் கதன் அம்மா சஅல்தும் பிஹி, நீங்கள் எதை பற்றி கேட்டீர்களோ அதற்குண்டான பதிலை நான் நாளை சொல்கிறேன். இந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லவில்லை. நான் நாளை சொல்கிறேன் என்று மாத்திரம்தான் சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லவில்லை. அல்லாஹ் இதற்கு தண்டனையாக என்ன செய்தான் தெரியுமா? 15 நாட்கள் அல்லாஹ் வஹியை இடைநிறுத்தினான். கேட்டவர்கள் மறுநாள் வந்து கேட்கிறார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்றீங்க, நீங்க இன்றைக்கு பதில் சொல்லலையா? நபி அவர்கள் சொன்னார்கள், நாளை சொல்கிறேன். இப்படி 15 நாட்கள் ஆகிவிட்டது. வஹியை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை எடுத்துக்கொண்டு வரவில்லை. நபி அவர்களுக்கு பதில் சொல்ல இயலாமல் போய்விட்டது. கடைசியாக 15 நாட்களுக்கு பின்னால் இப்பொழுது கேள்வி கேட்டவர்கள்
நபி அவர்களை கேவலப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். நபியுடைய உள்ளமெல்லாம் நொந்து போய்விட்டது. எதற்காக அல்லாஹ் இவ்வளவு காலமாக வஹியை அனுப்பாமல் இருக்கிறான் என்ற கவலையில் பதட்டத்தில் நபி அவர்கள் பயந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 15 நாட்களுக்கு பின்னால் வந்து சொல்கிறார்கள், வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலுன் ذلك غدا இல்லா அன் யஷா அல்லாஹ். நபியே நாயகமே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வளவு காலம் எதற்காக வரவில்லை? வராததற்கான காரணம் என்ன தெரியுமா? இதற்கு பின்னால் ஏதாவது ஒரு விடயத்தை நீங்கள் செய்வதாக இருந்தால், இன்னி ஃபாஇலுன் ذلك غدا, நான் நாளை இதை செய்வேன் என்று மாத்திரம் சொல்லப்படாது. நீங்கள் சொல்ல வேண்டும், இன்ஷா அல்லாஹ், நான் நாளை இதை செய்வேன். நீங்கள் சொன்னீர்கள் நாளை இதை சொல்வேன் என்று. ஆனால் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிக்கவில்லை. அல்லாஹ் நபி அவர்களை தண்டித்தான். இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு தான் நாங்கள் அடுத்த வார்த்தையை பாவிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ், நான் நாளை சொல்லுவேன் என்றுதான் நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும் நபியே என்பதாக அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, 15 நாட்கள் வஹி இடைநிறுத்தம் செய்வதற்கான காரணம் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லாததுதான். அவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை தான் இன்ஷா அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை. எங்களில் எத்தனையோ பேர்கள் எதற்கெடுத்தாலும் நான் வருகிறேன், நான் நாளைக்கு வருகிறேன், நான் நாளைக்கு சந்திக்கிறேன், நான் நாளைக்கு இந்த கடனை தருகிறேன், என்னுடைய மகன் இதை செய்து விட்டால் நான் உங்களுக்கு அதை செய்கிறேன். இப்படியெல்லாம் நாங்கள் எதிர்காலத்தை பற்றி பேசும் பொழுதோ இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை பேசாமல் சொல்லாமல் நாங்கள் சொன்னோம் என்றால், அல்லாஹ் எந்த விடயத்தில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ்வை பாவிக்கவில்லையோ அந்த விடயத்தை வைத்து நிச்சயமாக அல்லாஹ் அந்த மனிதனை சோதிப்பான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல் பலாஉல் முவக்கலு பின் நுதுக், சில சோதனைகள் நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் அல்லாஹ் எங்களுக்கு தந்து விடுவான். நாங்கள் நினைக்கவே மாட்டோம் இது ஒரு வார்த்தையா. சிலர்கள் சொல்வார்கள், நான் எப்படியாவது நாளைக்கு இந்த சல்லியை தந்துருவேன், எனக்கு இவர் சல்லியை போற்றுவார் என்று நாங்கள் சொல்லுவோம். நான் எப்படியாவது இதை செஞ்சிருவேன், இவர் அதை செஞ்சிருவார் என்று யாரோ ஒருவரின் மீது பொறுப்பு சாட்டுகிறோம். அவர் தந்தால் நான் உனக்கு தருவேன். ஆனால் இவருடைய வார்த்தையில் இன்ஷா அல்லாஹ்வை போட மாட்டார். இன்ஷா அல்லாஹ்வை போடாததின் காரணமாக அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அவரை வைத்தே அல்லாஹ் சோதனையை கொடுப்பான். இதற்கு ஏராளமாக சரித்திரங்கள் ஹதீஸ்களிலும் குர்ஆனிலும் வந்துள்ளது. சகோதரர்களே, சூரத்துல் கலம் என்ற சூறாவில் அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்கிறான். யமன் நாட்டில் சன்ஆ என்ற ஊரை சேர்ந்த ஒரு வயோதிபர் இருந்தார். அவருக்கு அல்லாஹ் ஒரு தோட்டத்தை கொடுத்திருந்தான், பெரும் ஒரு தோட்டம். அவர் அந்த தோட்டத்தில் நல்ல முறையில் விவசாயம் செய்து அதில் வரக்கூடிய லாபத்தை எடுத்து மூன்றாக பிரிப்பார். அதில் 1/3 பங்கு அந்த ஊரில் உள்ள ஏழைகளுக்கு கொடுப்பார். அடுத்த 2வது பங்கை என்ன செய்வார்? அவருடைய அடுத்த வருட தோட்ட தேவைகளுக்காக அந்த வியாபாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். 3வது பகுதியை அவருடைய அந்த வருடத்துடைய செலவுக்காக ஒதுக்கிக் கொள்வார். காலம் கடந்து போகிறது. இவருடைய அறுவடை வந்தாலே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏழைகளுக்கெல்லாம் சந்தோஷம். இவருடைய அறுவடை வந்தால் எங்களுக்கும் லாபம், எங்களுக்கும் பல சதக்காக்களை செய்வார் என்ற சந்தோஷத்தில் அந்த ஊர் மக்கள் இருப்பார்கள். காலம் கடந்து போகிறது. ஒவ்வொரு வருடத்தை விடவும் அடுத்த வருடம் இவருடைய தோட்டத்தில் பரக்கத்தும் செல்வமும் கூடிக்கொண்டே இருக்கும். ஏக்கர் கணக்கு கூடுவது கிடையாது, அதே ஏக்கர் கணக்கு தான். ஆனால் அல்லாஹ் அதில் பல பரக்கத்துகளை செய்து வைத்திருந்தான் அந்த முதியோருக்காக. அந்த வயது போன மனிதர் வஃபாத் ஆகிவிட்டார். அதன் பின்னால் அவருடைய 5 பிள்ளைகளும் சத்தியம் செய்தார்கள். இத் அக்ஸமு லயஸ்ரிமுன்னஹா முஸ்பிஹீன், சத்தியம் செய்தார்கள், நாங்கள் நாளை சுபஹுக்கு அந்த தோட்டத்தில் போய் இருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் பறித்து விடுவோம். ஏழைகளுக்கு தெரியாமல், அல்லா யதுகுலன்னஹல் யௌம அலைக்கும் மிஸ்கீன், ஒரு ஏழைக்கும் தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் நாங்கள் மெதுவாக போய் அந்த பழங்களை பறித்து விடுவோம். நாளை அதிகாலையில் அனைத்து சொத்துகளையும் நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். எங்களுடைய தந்தை அவர் இதுவரைக்கும் தேவையில்லாத வேலை செய்து விட்டார், நாங்கள் அப்படி வேலை செய்யக்கூடாது என்று சொல்லி
அனைத்தையும் நாங்கள் பித்து அதை அறுவடை செய்து கொள்ளும் என்று மஷூரா செய்தார்கள். ஆனால் இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அந்த சூராவில், வலா யஸ்தத்னூன், அவர்கள் நாளைக்கு போய் அறுவடை செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை அவர்கள் பாவிக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை அவர்கள் பாவிக்காததின் காரணமாக ஃபஅஸ்பஹத் கஸ்ஸரீம், மறுநாள் அல்லாஹ் அந்த இரவை என்ன செய்தான், ஒரு நெருப்பை அல்லாஹ் அனுப்பினான். அந்த நெருப்பு வந்து அந்த தோட்டத்தை அப்படியே கருகி சாம்பலாக்கி அடையாளம் தெரியாத நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்தது. மறுநாள் காலையில் எழும்பி அவர்கள் செல்கிறார்கள். போய் பார்த்து விட்டு சொல்கிறார்கள், இன்னா லதால்லூன், நாங்க வேற யார சரி தோட்டத்துக்கு வந்துட்டோமோ தெரியா, வழி தவறிட்டோமோ தெரியா, அல்லாஹ் அடையாளம் இல்லாமல் ஆக்கினான். என்ன காரணம்? அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லாததின் காரணமாக. எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை, முழு தோட்டத்தையும் அளித்தது. ஆரம்பத்தில் நபிக்கு 15 நாட்கள் வஹியை இடைநிறுத்தம் செய்ய காரணம் நபி அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லாததன் காரணம். சகோதரர்களே, புகாரியில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் 2 அல்லது 3 இடங்களில் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இன்று இரவு நான் என்னுடைய மனைவி, சில ரிவாயத்துகளில் 100 மனைவி என்று வந்திருக்கிறது, அந்த மார்க்கத்தில் நிபந்தனைகள் இருக்கவில்லை, 4 திருமணம் தான் முடிக்க வேண்டும் என்று. அதனால் அவர்கள் அரசர்களாக இருந்தார்கள், நபியாக இருந்தார்கள். 100 திருமணம் என்றும் சில ரிவாயத்துகளில் 90 திருமணம் என்றும் வந்திருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், இன்றிரவு நான் என்னுடைய 90 மனைவிமார்களுடனும் அல்லது 100 மனைவிமார்களுடன் இரவை கழிப்பேன். அந்த 100 மனைவிமார்களுக்கும் 100 ஆண் குழந்தைகள் கிடைக்கும். அந்த 100 ஆண் குழந்தைகளையும் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்வதற்காக வேண்டி நான் தயார்படுத்துவேன், யுத்தம் செய்வார்கள் என்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இந்த ஹதீஸை சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லவ் கால சுலைமான் இன்ஷா அல்லாஹ் லகாதலு ஃபீ சபீலில்லாஹ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நான் நாளை எனக்கு இன்று இரவு 100 பிள்ளைகள் ஆண் குழந்தைகள் கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை பாவித்திருந்தால் அல்லாஹ் அவருக்கு 100 பிள்ளைகளை கொடுத்திருப்பான். 100 பிள்ளைகளும் யுத்த களத்தில் யுத்தம் செய்யக்கூடிய வீரர்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லவில்லை. அதன் காரணமாக அல்லாஹ் 99 மனைவிமார்களுக்கும் பிள்ளையை கொடுக்கவில்லை, ஒரே ஒரு மனைவிக்கு பிள்ளையை கொடுத்தான். அந்த பிள்ளையும் அரை குறையான பிள்ளையாக விழுக்கட்டியாக விழுந்தது என்பதாக ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை அவர் பாவிக்காததின் விபரீதம் 100 குழந்தைகள் இல்லாமல் போனார்கள். சகோதரர்களே, நாங்கள் யோசிக்க வேண்டும், இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை லேசான வார்த்தையா? எங்களுடைய பேச்சில் அது வர வேண்டும். நான் உங்களுக்கு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இதை தருகிறேன், எனக்கு இன்ஷா அல்லாஹ் வார மாதம் திருமணம் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் என்று பாவிக்கவில்லை என்றால் அல்லாஹ் அதை வைத்து அடியார்களை சோதிப்பான். எந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் பாவிக்கப்படுமோ அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த இன்ஷா அல்லாஹ்வின் பரக்கத்தால் அல்லாஹ் மனிதர்களுக்கு பல விடயங்களை அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஒரு கொலை நடந்தது. அந்த கொலையை செய்தவர் யார் என்று தெரியாமல் போய்விட்டது. தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கொலைக்காரன் யார் என்பதாக. அந்த நேரத்தில் ஒரு புத்திசாலி சொன்னார், உங்களிலே அல்லாஹ்வுடைய ரசூல் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் கேளுங்கள், அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்டு இதற்கு ஒரு தீர்வை தருவார். மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் கேட்கிறார்கள், உங்களுக்கு தெரியுமா இப்படி கொலை ஒன்று நடந்து விட்டது, யார் இந்த கொலையை செய்தார் என்பதாக எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்டு சொல்லுங்கள் மூசா என்று சொன்ன நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தஸ்பஹு பகரா. அல்லாஹ் சொன்னான், மூசாவை அவர்களுக்கு சொல்லுங்கள் ஒரு மாட்டை அறுத்து குர்பான் கொடுக்குமாறு. அந்த வேலையை நீங்கள் செய்தால் உங்களுக்கு யார் கொலையாளி யார் குற்றவாளி என்பதை அல்லாஹ் காட்டி தருவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் ஒரு மாட்டை அருங்கள் என்பதாக. எங்களுக்கு தெரியும் பனு இஸ்ரவேலர்கள் அதிகமாக கேள்வி கேட்கக்கூடியவர்கள்.
எதை எடுத்தாலும் 1000 கேள்விகள் கேட்பார்கள். மார்க்கத்தில் அதிகமாக கேள்வி கேட்பவர்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அதிகமான கேள்வி கேட்பது புத்திசாலித்தனம் அல்ல. மார்க்கத்தில் அதிகமான கேள்வி கேட்பது புத்திசாலித்தனம் அல்ல. பனூ இஸ்ராயீல் அதிகமான கேள்வி கேட்டதால் தான் அழிக்கப்பட்டார்கள். சகோதரர்களே, அந்த நேரத்தில் அதிகமான கேள்வி, என்ன மாடு, என்ன நிறம், எத்தனை வயது, அல்லாஹ் அவர்களுக்கு பதில் கொடுத்து கொண்டே இருந்தான். கடைசி வரை தேடினார்கள், மாடு கிடைக்கவில்லை. சொன்னார்கள், இன்னல் பகர தஷாபஹ அலைனா, மூசாவே எங்களுக்கு எந்த மாடுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் இருக்குது, எல்லாம் அப்படியே குழம்பி போயிட்டு எங்களுக்கு என்ன செய்யறன்னு விளங்குது இல்ல மூசா. அப்ப அந்த நேரம் சொல்லிட்டு சொன்னார்கள், வ இன்னா இன்ஷா அல்லாஹு லமுஹ்ததூன், ஆனா இன்ஷா அல்லாஹ் நாங்க அந்த மாடை கண்டுபிடிப்போம், எங்களுக்கு வழி கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்க இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை அந்த இடத்துல பாவிக்கல என்றிருந்தா கடைசி வரைக்கும் அவர்களுக்கு அந்த மாடு கிடைத்திருக்காது. ஆனா இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை அவர்கள் அந்த இடத்தில் பாவித்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த மாடை கொடுத்தான். சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ்வுடைய பெருமதி, இன்ஷா அல்லாஹ்வுடைய பெருமதி, அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும். எங்களிடத்தில் பணம் இருக்கிறது, நான் நாளைக்கு ஒரு வாகனம் வாங்க போகிறேன், ஆனாலும் சொல்ல வேண்டும், இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு வாகனம் ஒன்று வாங்குறேன், இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு வியாபாரத்துக்கு போவேன். இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஒரு சக்தியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். யஜூஜ் மஜூஜ் கூட்டம் எங்களுக்கு தெரியும். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாஃபித் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மகனுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் யஜூஜ் மஜூஜ். இவர்கள் ஆரம்ப காலத்தில் குழப்பம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் மக்களை கொலை செய்தார்கள், குழப்பம் செய்தார்கள், நோவினை செய்தார்கள், அநியாயம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த ஊரில் இருந்த மக்கள் இவர்களை முறைப்பாடு செய்வதற்கு யாரும் இல்லாமல் தடுமாறிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், ஒரு உலகத்தையும் சுத்தக்கூடிய ஒரு நபி, அவர் என்ன செய்தார், அந்த ஊருக்கு போனார். ஊருக்கு போன பின்னால அந்த ஊர் மக்கள் வந்து சொன்னார்கள், இன்ன யஜூஜ வ மஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்த், யஜூஜ் மஜூஜ் கூட்டம் சரியான மாதிரி அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள், நிம்மதியாக வாழ முடியாமல் இருக்கிறது, அநியாயம் அட்டூழியங்கள் கூடிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறது, எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு திரையை போடுங்கள், ஏதாவது செய்து எங்களை காப்பாற்றுங்கள் என்பதாக அந்த ஊர்வாசிகள் சொன்னவுடன் ஹஜ்ரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள், 2 மலைகளுக்கு நடுவால் பெரிய இரும்பு பாறைகளை போட்டு பெரும் ஒரு தடுப்பு சுவரை எழுப்பினார்கள். அது தொடக்கம் இதுவரைக்கும் அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டம் அங்கேதான் இருக்கிறார்கள். இமாம் நசாய் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் அந்த மக்கள் அந்த சிவரை ஓட்டையாக்கி கொண்டே இருக்கிறார்கள், தோண்டி 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 கொண்டே இருக்கிறார்கள். காலையில் தோண்ட ஆரம்பிப்பார்கள், இரவாகியவுடன் சொல்வார்கள், இதற்கு பின்னால் எங்களால் தோண்ட முடியாது, நாளை வந்து தோண்டுவோம். மறுநாள் வந்து பார்ப்பார்கள், ஓரளவுக்கு ஓட்டை விழுந்திருக்கும், ஆனால் மறுநாள் வந்து பார்க்கும் பொழுது அந்த ஓட்டை அப்படியே மறைக்கப்பட்டிருக்கும். அடுத்த நாள் காலையில் தோண்டுவார்கள், அப்படியே இரவாகும், சொல்வார்கள், இன்று எங்களால் தோண்ட முடியாது, நாளை தோண்டுவோம் என்று. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுநாள் வந்து பார்ப்பார்கள், மீண்டும் அந்த ஓட்டை அடைபட்டிருக்கும். கடைசியாக கியாமத்துடைய நாள் நிகழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த யஜூஜ் மஜூஜுடைய தளபதி சொல்லுவாராம், இர்ஜிஉ இலைஹி கதன் ஃபஸதுஹ்ஃபிரூனஹு இன்ஷா அல்லாஹ், இன்று நாங்கள் செல்லுவோம், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து தோண்டுவோம் என்று சொல்லுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை வந்து பார்ப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை அவர்கள் பாவித்ததின் காரணமாக அவர்கள் அதற்கு முந்தைய நாள் தோண்டின அந்த ஓட்டை அப்படியே இருக்கும். மறுநாள் வருவார்கள், வந்து அந்த ஓட்டை அப்படியே தோண்டிவிட்டு வெளியே வர ஆரம்பித்து விடுவார்கள். சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு பெரிய ஒரு கண்ணியத்தை வைத்திருக்கிறான். நாங்கள் இதற்கு பின்னால் பேசும் பொழுதும் கொஞ்சம் சிந்தித்து பேச வேண்டும். எங்களால் எதையும் செய்ய முடியாது. நான் பேசக்கூடிய என்னுடைய நாவினுடைய கண்ட்ரோல் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் தான் என்னால் பேச முடியும். நாங்கள் என்னமோ எல்லாத்தையும் நாங்களே செய்வது போன்று, நாளைக்கு செய்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன், அல்லாஹ்வை இணைக்காமல் எங்களுடைய வார்த்தையில் பேச்சுக்கள் வரும் பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அந்த பேச்சை வைத்தே மனிதர்களை சோதிப்பான் என்பதால்.
எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, நபியாக இருந்தாலும் சரி, நபிக்கும் அல்லாஹ் சோதனையை கொடுத்தான். இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லாததின் காரணமாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனிடத்தில் வந்து சொல்கிறார்கள், என்னுடைய அருமை மகனே, நான் உன்னை குர்பான் கொடுப்பதை போன்று கனவு கண்டேன், என்ன செய்வது என்று கேட்ட நேரத்தில் அந்த பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, யா அபதி ஃஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். சொன்னார்கள், என்னுடைய அருமை தந்தையே, அல்லாஹ் சொன்னதை செய்யுங்கள், இன்ஷா அல்லாஹ் என்னை பொறுமையாளிகளில் பெற்றுக்கொள்வீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமும் அந்த பயணம் சென்ற சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதற்கு பின்னால் உங்களுடன் எனக்கு இருக்க முடியாது என்று சொன்ன நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள், சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு ஸாபிரா, இதற்கு பின்னால் என்னை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பொறுமையாளியாக பெற்றுக்கொள்வீர்கள். ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மருமகன் மூசா அலைஹிஸ்ஸலாம் 8 வருடம் அவரிடத்தில் வேலை செய்தார்கள். அதற்கு பின்னால் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள், சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாலிஹீன், இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஆஷூரா நோன்பை 2ஆக பிடிப்பேன் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, நபிமார்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை தான். எனவே எங்களுடைய வாயிலும் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் இதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி நான் குதுபாவை முடிக்கிறேன். எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், லுஹருடைய அதான் 12:04. அப்ப 12:04 அதான் என்றா 12:15 12:20 குதுபா ஆரம்பிச்சிடும். அப்ப நாங்க என்ன செய்யறது? எங்களுடைய துன்யாவுடைய விடயங்கள் 6 மணிக்கு வாங்கண்டா 6 மணிக்கு போறோம், 8 மணிக்கு வாங்க இல்லாட்டி உங்களோட செக் பாஸ் ஆகாதுன்னு சொன்னா 8 மணிக்கு போறோம். ஆனா தீனுடைய விடயங்கள்ல யாருக்கும் கணக்கில்லை. லுஹருடைய பாங்கு 12:04 எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. சகோதரர்களே, குத்துபா ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல எங்கட மஸ்ஜிதுல மாஷா அல்லாஹ்னு மஸ்ஜித் ஃபுல்லா இருக்கும் எப்பயும். இப்ப வர வர எப்படி காலம் மாறிக்கொண்டிருக்குதுண்டா, குத்துபா கேரி பார்த்தா ஒரு 40-50 பேர் தான் ஆரம்பத்தில் இருக்கிறோம். சகோதரர்களே, இஸ்லாத்துல கவனம் செலுத்துவோம். எங்கட வாழ்க்கையை பார்த்தா எப்படி இருக்கேன்டா, நாங்க எல்லாம் வாழ வந்தவர்கள், வாழ்ந்து உலகத்திலே வாழ்க்கையை கழித்து கொண்டு போகக்கூடியவர் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, நாங்கள் மௌத்தாக வந்தவர்கள், எங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுக்கு வேண்டி அதான் சொல்லப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அவசரமாக வந்து விடுங்கள் மஸ்ஜிதுக்கு. சில உலமாக்கள் சொல்கிறார்கள், மஸ்ஜிதுக்கு வருவதல்ல, மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் இந்த ஆயத்து. ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் என்றால் அதிகமாக அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்கள். வதருல் பைஅ, அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய வியாபாரங்களை விட்டு விடுங்கள். இமாம் ضحாக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஜும்ஆவுக்கு வேண்டி அதான் சொல்லப்பட்ட பின்னால் யார் ஒரு வியாபாரத்தை செய்கிறானோ ஃபக்கத் ஹரமல் பைஅ, அவனுடைய வியாபாரம் ஹராமான வியாபாரம். கோல் வருது, இப்படி ஒரு விடயம் இருக்குது, இவ்வளோ பேசுறோம், இந்த விலை இத்தனை லட்சம் தாரோம், ஆனா அந்த டீல் எப்ப நடக்குது? அதான் சொல்லப்பட்ட பின்னால. அப்படி இருந்தா அந்த வியாபாரம் ஹராம். வெள்ளிக்கிழமை நாட்கள்ல கூட ஜும்மாவுக்கு நேரத்தோட வந்து கண்ணியமான நாள், சிறப்பான நாள், இதையும் கண்ணியப்படுத்தவில்லை என்றா சகோதரர்களே, நாங்க எங்க நோக்கி போறோம் என்று அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஒரு நாளைக்கு மௌத்தாக போறோம், எங்களையும் கஃபன் செய்வார்கள், எங்களையும் குளிப்பாட்டுவார்கள், எங்களையும் தொழுவிப்பார்கள். எத்தனையோ மஸ்ஜிதுகள் சகோதரர்களே, அவன் ஆட்சிக்கு வந்தால் நல்லம், இவன் ஆட்சிக்கு வந்தால் நல்லம் என்று பேசுகிறோம். ஆனால் சுபஹுக்கு யாருமே கிடையாது. 300 பேர் இருக்கக்கூடிய மஸ்ஜிதில் 30 பேர் தான் தொழ வருகிறார்கள். யார் ஆட்சிக்கு வந்தாலும் நெருக்கடி தான் வரும். உலகத்திலிருந்து நல்ல விடயங்கள் போனால்தான் அல்லாஹ்விடத்திலிருந்து நல்ல விடயங்கள் கீழே இறங்கி கொண்டிருக்கும். அது அப்படி இல்லாமல் அவன் வந்தால் நல்லம், இவன் செய்வான், அவன் இருந்தா செஞ்சிருப்பான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தான் ஆட்சியை கொண்டு வருபவன். அல்லாஹ் தான் இன்னல்லாஹுவல் முஸ்தஇர், அல்லாஹ் தான் விலைகளை ஏற்றக்கூடியவன், குறைக்கக்கூடியவன். நாங்கள் பேசும் பொழுது நான் குத்துபாவுடைய ஆரம்பத்தில் சொன்னேன், சில வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் எங்களை சோதிப்பான். நாங்கள் சொல்லுவோம், அவன் வந்தா விலையை குறைச்சிட்டான். இல்ல இல்ல, அல்லாஹ் தான் விலையை குறைச்சான். அவன் வந்தா இப்படி செஞ்சிருப்பான். இல்ல இல்ல, அல்லாஹ் தான் இப்படி செய்யறான். எதிலையும் அல்லாஹ்வை இணைக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். அடுத்தது மிக முக்கியமான விஷயம், நாங்கள் மௌத்தாக வந்தவர்கள்.
நாங்க உலகத்துல வாழ வரல, எங்கட மௌத் எப்ப வரும் என்று நாங்க பயந்து பயந்தே உலகத்துல வாழணும், பயந்து பயந்தே இருக்கணும். எனக்கு இப்ப மௌத்து வந்தா நாளைக்கு இந்த நேரம் நான் கபூர்லயே, என்னுடைய பிள்ளையும் வராது, என்னுடைய குடும்பமும் வராது, ஒன்றும் வராது, நான் மாத்திரம் தானே இருப்பேன். சகோதரர்களே, எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய அந்த தக்வாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் அதிகமான பாவங்கள் செய்து விட்டோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பேச்சுகளில் ஒழுக்கத்தை தந்து விடு யா அல்லாஹ். எதை பேசுவதாக இருந்தாலும் உன்னை சேர்த்து பேசக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், கண்ணியமாக வாழ வைத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், கேவலமாக வாழ வைத்து விடாதே யா அல்லாஹ். கண்ணியமான மௌத்தை தந்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், கண்ணியமான முறையில் வாழ வைத்து கண்ணியமாக மௌத்தாக்கி விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இஸ்லாமியர்களை கண்ணியமாக வாழ வைத்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், பலஸ்தீனில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு உதவி செய்து விடு யா அல்லாஹ். அந்த ஷாமுடைய தேசத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு உதவி செய்து விடு யா அல்லாஹ். அந்த மக்கள் தனிமையில் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். சிறுவர்கள் அனாதைகளாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த மக்களுக்கெல்லாம் நீயே உதவி செய்ய வேண்டும் யா அல்லாஹ். அவர்களுடைய அனைத்து விடயங்களுக்கும் நீயே போதுமானவன் யா அல்லாஹ். அந்த யஹூதிகளுக்கு நீயே போதுமானவன் யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கிவிடு யா அல்லாஹ். எங்களுக்காக வேண்டி பாடுபட்டவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இரக்கமுள்ளவனே, ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து ஆரோக்கியத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து விடு யா அல்லாஹ். 100க்கு 100% தொழுகைகள் நடக்கக்கூடிய மஸ்ஜிதுகளாக எங்களுடைய மஸ்ஜிதுகளை ஆக்கிவிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பெண்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். மஹரம் பேணக்கூடிய பெண்களாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை, எதிர்கால சமுதாயத்தை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். வாலிபர்களை சஹாபாக்களுடைய காலத்தில் எப்படி வாலிபர்கள் இருந்தார்களோ அதே போன்று ஆக்கிவிடு யா அல்லாஹ். போதைகளை விட்டும் ஜினாக்களை விட்டும் வாலிபர்களையும் அனைவர்களையும் பாதுகாத்து விடு யா அல்லாஹ்.